ஹாய், இன்னைக்கு வாட் ஐ குக் இன் அ டே பார்க்கலாம். மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே குக் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேபிக்கு தோசை, எனக்கு சாலட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சாலட்டில் கொஞ்சமாக வேர்க்கடலை, பட்டாணி, சுண்டல், கேரட், குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் கர்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேபிக்கு தனியாக ஃபுட் எதுவுமே ரெடி பண்ணல, அதனால் ரெடி பண்ண சாம்பார்லேருந்து கொஞ்சம் பருப்பு மட்டும் உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரை சட்னி, இது தோசை ரைஸ் கூட சூப்பராக போகும். ரைஸில் மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு நம்ம சாம்பார் ரசம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து லைட்டாக துவையல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பொரியலுக்கு அவரைக்காய் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அவரைக்காய் பாயில் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் மிக்ஸ் பண்ணி தாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பேபிக்கு கொஞ்சமாக ரைஸ் வச்சுருந்தேன். ஸோ லன்ச் எனக்கு மட்டும்தான், அதனால தான் கம்மியான குவான்டிட்டியில் வந்து குக் பண்ணியிருக்கேன். பேபிக்கு மார்னிங் தனியாக ஏதாவது ஃபீட் பண்ணிப்பேன். ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு கொஞ்சமாக பருப்பு சாதம் மாதிரி இந்த ரைஸில் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இது இல்லாமல் மிட் மார்னிங்கில் ஸ்நாக் ஏதாச்சும் ரெடி பண்ணிப்பேன்.